அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேமாம்மா வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின இன்னொரு அழகான அற்புதத்தை தான். பாபாவுடைய மகா சமாதி தினத்தன்னைக்கு இந்த அற்புதம், இந்த லீலை அவங்களுக்கு நடந்திருக்குது. என்ன நடந்தது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஷீரடியில் பாபாவுடைய மகா சமாதி தினம் நடைபெறுது. 2019ஆம் ஆண்டு ஹேமாம்மாவும் அவங்க குடும்பத்தினரும் ஷீரடியில் அந்த மகா சமாதி தினத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஹேமாம்மாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்குது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பாபா வழக்கமாக வாழும் காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 வீடுகளில் போயிட்டு யாசகம் வாங்கி அந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார் இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். அந்த மகா சமாதி தினத்தில் என்ன நடக்கும் அங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடாக போயிட்டு யாசகம் கேட்டு பாபா யாசகம் கேட்டு வாழ்ந்தார் இல்லையா? அதை நினைவு கூறக்கூடிய ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போயிட்டு எல்லாரும் யாசகம் கேட்டு அவங்கவுங்க வீட்டில் சமையல் பண்ண உணவுகளை எல்லாம் தருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு அதை ஒரு பல்லக்கில் பேரணியாக எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த நேரத்தில் அந்த வண்டியில் வரக்கூடிய பாபா அந்த பல்லக்கு முன்னாடி நின்று ஆரத்தி எடுப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் நடைபெறும் போது அம்மன் தெய்வங்களை ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு இல்லை ஒரு கோவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த அம்மன் தெய்வம் நிற்கும் போது அவங்க கற்பூரம் தேங்காய் அதெல்லாம் கொடுத்து நம்ம ஆரத்தி எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் பாபாவுடைய மகா சமாதி தினத்தில் அந்த பல்லக்கு வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் பாபாவுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அந்த பல்லக்கு குழு பார்த்தீங்கன்னா கிராமத்தையே சுற்றி வரும். ஃபுல்லாக அங்கே ஷிரடியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தையும் சுற்றி வரும். அதே மாதிரி அந்த பல்லக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் அது எல்லாமே அரிசி பருப்புன்னு யார் வேணால் என்ன வேணால் தரலாம். அது எல்லாத்தையும் ஒரு லாரியில் சேகரித்து அதையும் பின்னாடியே கூட்டிகிட்டு வருவாங்க. அதுலேருந்து இந்த ஆரத்தி இந்த மகா சமாதி தினம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குற ஒரு வழக்கம் அந்த மகா சமாதி தினத்தில் நடைபெறும். அந்த யாசகமாக வாங்கின அந்த பொருள்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிருந்த அன்னைக்கு இவங்களுக்கு கோதுமையும் துருவாவும் கிடைக்குது. துருவானா அருகம்புல், அதையும் இவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் பாபாவுடைய மகா சமாதி தினத்தில் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை இந்த ஹேமாம்மா பெற்று இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மகா சமாதி தினத்தில் இவங்களால கலந்துக்க முடியல, ஷீரடிக்கும் போக முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓல்டேஜ் ஹோம், ஒரு முதியோர் இல்லத்தில் போயிட்டு சேவை செய்யலாம் பாபாவை நினச்சி அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா பாபா ஒரு முதியவர் தோற்றத்தில் இருக்கிறாரு. பாபாவுக்கு இந்த மாதிரி முதியவர்கள் ஏழைகளுக்கெல்லாம் சேவை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சேவை செய்யும்போது பாபாவுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் அன்னைக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போயிட்டு இவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க. இந்த மாதிரி வயதானவர்களுக்கு சேவை செய்யும் போது பாபாவும் மகிழ்ந்திருப்பாரு அப்படின்றத இவங்க உணர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வயசான பெண்மணி பாபாவுடைய ரூபமாகவே இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, ஹேமாம்மாவுடைய பசங்க, அவங்க நெத்தியில் விபூதி பூசி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பசங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான அம்மா பாபாவுடைய ஒரு அவதாரமாகவே எங்களுக்கு அன்னைக்கு ஆசீர்வாதம் அளித்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா முதியவர்களுக்கும் அவங்க கையாலேயே ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறம் அந்த வயசானவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவையில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய வயசானவங்களும் இவங்க கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஓல்டேஜ் ஹோம்லேயும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய படம்லாம் இருக்குது. அது முன்னாடியும் ஆரத்திலாம் காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இவங்க கையில் கோதுமையும் அதே துருவா கிராஸ் அந்த அருகம்புல் இருக்கு இல்லையா, அதையும் பிரசாதமாக இந்த ஹேமாம்மா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. போன வருஷம் எப்படி அவங்க ஷீரடியில் பாபாவுடைய மகா சமாதி தினத்தில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு கோதுமையும் அந்த அருகம்புல்லும் கிடைச்சிதோ அதே பிரசாதம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த முதியோர் இல்லத்தில் வேலை செய்யும் போது ஒரு வயசானவங்க கையால் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாபாவே எங்களை ஆசீர்வதிச்சதா நான் உணர்ந்தேன் அப்படின்றத அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க.
இவங்களும் இவங்க குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வயசானவங்க கிட்டலாம் வந்து மனசு விட்டு ரொம்ப நேரம் வந்து பேசி அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்து தனியாக இல்லை, நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். அதுதான் உண்மையான சேவை அப்படின்னு நான் நம்புகிறேன். சேவைன்றது வந்து ஒரு முறைக்கான நிகழ்ச்சி அல்ல. புகைப்படம் எடுக்கிறதுக்கோ இல்லை பந்தா காட்டுறதுக்கோ நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்றத சொல்கிறதுக்கோ ஆன ஒரு நிகழ்வு கிடையாது. சேவைன்றத வந்து உண்மையாக நம்ம மனசார செய்யணும் அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. நாம் யாருக்கு சேவை செய்கிறோமோ அவங்களுக்கு வந்து நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றது வந்து தோணணும். எங்களுக்குன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்றத வந்து அவங்க உணரணும். அவங்களோட சமமாக நம்மளையும் வந்து அவங்க வந்து நினைக்கணும், நம்மள ஒருத்தர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும். அதுதான் வந்து உண்மையான சேவை. நாமளும் இந்த மாதிரியான ஓல்டேஜ் ஹோம், வயசானவங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கெல்லாம் சென்று அவங்களோட அதிக நேரம் செலவிடும்போது நமக்குள்ளேயும் அன்பு அதிகரிக்கும் அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சேவைன்ற பேரில் வெறும் வந்து சாப்பாடு பொட்டலத்தை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறவங்கலாம் இருக்கிறாங்க. இது வந்து நம்மளும் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்து என்ன தேவை, நடக்க முடியலையா இல்லை செருப்பு இல்லையா அவங்க காலில், அதெல்லாம் கூட சில பேர் பார்க்க மாட்டாங்க. வெறும் சாப்பாடு, ஒரு இட்லியோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. இது வந்து உண்மையான சேவை கிடையாது அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. நாம் சேவை செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் நம்மளுடைய உணர்வும் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து சேவையே ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பாபாவுடைய போதனை பார்த்திங்கன்னா சேவை தான். அவர் வாழ்நாள் முழுக்க, அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான் எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கிராமத்து மக்களுக்கும் சரி, மக்களுக்கும் அவரை தேடி வர்றவங்களுக்கும் சரி, முழுக்க 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 பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான். பாபா வந்து சேவை தான் பண்ணிக்கிட்டே இருந்தார். நாம் அவரை பின்பற்றுறோன்னா அவருடைய போதனைகளையும் நாம் வந்து பின்பற்றணும் அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. பாபாவை நமக்கு பிடிக்கும்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத தான் ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. நாம் எதை செஞ்சாலும் வந்து மனசார செய்யணும். அதை வந்து மற்றவங்க பார்க்கணும். இல்லை வந்து நான் இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு அவ்வளோ பண்ணேன், இவங்க எனக்கு நன்றியே நினைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அண்ணனுக்கு செஞ்சேன், என் தம்பிக்கு செஞ்சேன், இவங்களுக்கு வந்து நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன், இவங்களுக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், எனக்கு திருப்பி வந்து அவங்க நன்றியே நினைக்கல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி காட்டிக்கிறதுக்காகவோ பந்தா பண்ணுறதுக்காகவோ என் பேரை இங்கே போடல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்காகவோ வந்து சேவையெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அது வந்து சேவையே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான சேவைன்றது வந்து உணர்வோடு வரணும். அதில் தான் ஆனந்தமும் பாபாவுடைய அருளும் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்றத ஹேமாம்மா சொல்லி இந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க. இப்போது நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபா வாழும் காலத்தில் அவர் செஞ்ச சில சேவைகளையும் நான் வந்து உங்களுக்கு சில வரிகளையும் சொல்கிறேன். பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வாழும் காலத்தில் பார்த்தீங்கன்னா தினசரி 100 இல்லைன்னா 50 பேருக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உணவு போட்டுருவார். என்னன்னா அவருடைய ட்ரெஸ் போட்டிருப்பார் இல்லையா, அந்த உடை பேர் வந்து கஃப்னி, ஒரு மாதிரி நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த ஷர்ட்டோடைய கைகளை வந்து மடக்கி விட்டுக்கிட்டு 100 பேருக்கு வந்து தனியாலாக பாபா வந்து சமைப்பார். எல்லா காய்கறிகள் எல்லாமே போட்டு அவங்களுக்கு நல்ல சுவையான உணவை வந்து சமைச்சு அவர் கையாலேயே வந்து பரிமாறுவார். அதே மாதிரி அந்த வேலையை அவர் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் காய்கறி அறியட்டுமா இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையா பாபா அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்கள எந்த வேலையுமே செய்ய விட மாட்டார் பாபா. அவரே வந்து அவர் கையால் எல்லா வேலைகளையும், அந்த காய்கறி நறுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு எல்லாருக்கும் உணவு போட்டதை வந்து அவர் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த காலத்தில் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இது அவர் செய்த ஒரு சேவை. ஒரு முறை பாபாவுடைய பக்தர் ஒருத்தர் வந்து பாபா தர்மம் செய்கிறதுல எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு பாபா என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பசித்தவர்களுக்கு உணவிடுவது தான் மிக சிறந்த தர்மம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது யாராக இருந்தாலும் சரி, மனிதராகவோ விலங்காகவோ பறவையாகவோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவிடுவது எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவை, எனக்கு நீங்கள் உணவளித்ததற்கு சமம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா பாபாவை பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு. அவர் கையில் பாபா வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தட்சணையாக கேட்டிருக்காரு. அந்த நபர் வந்து பணக்காரர், கையில் அப்போ காசும் வச்சுருந்துருக்கிறாரு. பாபா கேட்டப்ப இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்கிட்ட பணம் இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு வந்து கொடுக்க மனம் இல்லை,
கொடுக்க விருப்பம் இல்லாத போது பொய் சொல்லாத. மனசு இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதும் மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக நீ எதை செஞ்சாலும் நீ ஆன்மீக பாதைக்கு அது உதவாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நீ செய்யக்கூடிய இந்த செயல் ஆன்மீக பாதைக்கோ கடவுளுடைய அருளையோ உனக்கு பெற்றுத்தராது. இவங்க பார்க்கணும் அவங்க பார்க்கணுன்றதுக்காக செய்யாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு இந்த கதையில். அதே மாதிரி பாபாவை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்பயும் எல்லா விலங்குகளும், குதிரை, ஆடு, மாடு, நாய், புறா அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் அவரை சுற்றி எப்பயுமே இருந்திருக்கும். விலங்குகள் மீது கருணை காட்டணும், அதுவும் ஒரு சேவை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அவர் தினசரி யாசகம் பெறுவார் இல்லையா, 5 வீடுகளில் போய் அந்த யாசக உணவை முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுத்துட்டு அவங்களோடைய சேர்ந்தும் சில நேரங்களில் சாப்பிட்ருக்காரு. சில நேரங்களில் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய உணவை சாப்பிட்ருக்காரு. பாபா விலங்குகளுக்கு நல்லது செய்கிறது, விலங்குகளுக்கு உணவளிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய சேவை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஷீரடியில் அதே மாதிரி கால்ரா நோயால் பாதிக்கப்பட்டப்ப பாபா கோதுமை அரைச்சு ஊருக்கு வெளியே அந்த ஊரை சுற்றி தூவுனது எல்லாருக்கும் தெரியும். அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா காலரா நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பாபா பார்த்தீங்கன்னா முழு நேரமும் வேப்பிலை அரைச்சு வீதி வீதியாக போய் எல்லார் வீட்டு வாசல்லையும் தெளிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு உடல் உழைப்பை போட்டு அந்த ஊர் கிராம மக்களுக்கு நோய் வராமல் இருக்கணுன்றதுக்காக இது ஒரு சேவையாக அவர் செஞ்சார். பாபா அவருடைய பக்தர்களுக்கு சொன்ன சில வார்த்தைகளையும் பார்க்கலாம். யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச உதவியை செய். உன்னால் பணமோ பொருளோ தர முடியலன்னா ஒரு புன்னகையாவது அல்லது ஆறுதலான ஒரு வார்த்தையாவது அவங்களுக்கு கொடு. அதுவே ஒரு மிகப்பெரிய சேவை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. பாபா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அவருடைய பக்தர்களும் அதை செய்யும்போது அவருடைய பூரண அருளும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம பாபா நமக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த வீடியோவில் ஹேமாமா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின லீலையும் சேவை பற்றி நான் சொன்ன சில தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா இந்த ஹேமாமா வாழ்க்கையில் நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.